ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையில் இந்த வருடத்தின் 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தின் 9வது நாளிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கிடைத்த இந்த காலங்களை நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்த இந்த நாட்களிலே அவரோடு கிட்டி சேர்ந்து அவருக்கு சொந்தமானவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுபடியாக நாம் அவரை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? பணக்கார கிறிஸ்தவர் ஒருவர் பெரிய தொழிற்சாலை உடையவராக இருந்தார். அதில் அநேக தொழிலாளிகள் பணி செய்தார்கள். அவர்களில் அநேகர் அவரிடத்திலே தங்களுடைய தேவைகளுக்காக கடன் பெற்றிருந்தார்கள். தொழிற்சாலையின் உரிமையாளராக இருந்த இந்த முதலாளி பக்தியுள்ள தயாள குணமுள்ளவராக இருந்தபடியினாலே அவர்களில் ஒருவரும் அந்த கடனை அவருக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்ற எந்த பிரயாசத்தையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அதை குறித்து எந்த விதமான அக்கறையும் சிந்தனையும் கவலையும் மற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு நாளிலே அந்த முதலாளியுடைய மனதிலே ஒரு திட்டம் வந்தது. அவர் சொன்னார், தனக்கு கீழ் பணிபுரிந்த தொழிலாளர்கள் யாவரும் காணும்படியாக தன்னுடைய தொழிற்சாலையின் முன்பாக அவருடைய கவனத்திற்கான பொதுவான அறிவிப்பு ஒன்று தாங்கிய ஒரு தாளை அவர் ஒட்டி வைத்தார். அதில் பின்வரும் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. வியாழக்கிழமை காலை 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய கடன் விவரங்களை உண்மையாக எழுதி சமர்ப்பிக்கும் யாவருக்கும் உடனடியாக அந்த கடன்கள் ரத்து செய்யப்படும் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. கடன்பட்டிருந்த அனைவரும் சந்தேக மனப்பான்மையோடு அந்த செய்தி தகவலை வாசித்து கொண்டிருந்தார்கள். வியாழக்கிழமை வந்தது. வியாழக்கிழமை காலையில் எஜமானரின் அலுவலகத்திற்கு முன்னால் அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் ஒருவன் கூட அவருடைய அலுவலகத்திற்குள் வாசலுக்குள்ளாக செல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அந்த எஜமானரை பற்றி ஒருவரோடொருவர் வீண் பேச்சுக்கள் பேசி அவரை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் மன்னிப்பாரா? அது எப்படிப்பா மன்னிப்பார்? இதெல்லாம் ஏதோ ஒரு நாடகம் நடக்கிறது. நம்மை ஏதோ ஒரு கண்ணியிலே மாட்டுவதற்காக அவர் இந்த விதமான காரியங்களை செய்திருக்கிறார் என்றெல்லாம் வீணான பேச்சுக்களை பேசினார்கள். தொழிற்சாலைக்கு முன் போடப்பட்டிருந்த அந்த தகவல் குறிப்பை பற்றி அவர்கள் ஏளனம் செய்தார்கள். அது எந்தவித அர்த்தமும் மற்ற ஒரு செய்தி குறிப்பு என்று தங்களுக்குள் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் முடிவாக 11:45 மணிக்கு அந்த தொழிற்சாலையில் தொழிலாளியாக இருந்த ஒரு மனிதன் தான் எழுதி வைத்திருந்த தன்னுடைய கடன் குறித்த குறிப்புகளோடு விரைவாக முதலாளியின் அலுவலகத்திற்குள் பிரவேசித்தான். அந்த முதலாளி அவனை பார்த்து, நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார். ஐயா, தாங்கள் கடன் விவரங்களை உண்மையாய் எழுதி உம்மிடம் சமர்ப்பிக்கிறவர்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் ரத்து செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர்களே என்று கூறி தான் உண்மையாக எழுதி வைத்திருந்த குறிப்புகளை அவன் அவரிடத்திலே கொடுத்தான். அந்த வாக்கை நீ அப்படியே விசுவாசிக்கிறாயா என்று முதலாளி அவனிடத்திலே கேட்டார். அதற்கு மறுமொழியாக, ஆமையா, அதை விசுவாசிப்பது எனக்கு சற்று கடினமானதாக தோன்றிய போதிலும் நீர் ஒருவரையும் ஏமாற்றாத ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் அறிந்தவனாய் இருப்பதால் நான் இதை செய்தேன் என்று கூறினான். ஐஸ்வர்யமுள்ள அந்த எஜமான் அவனுடைய கடன்கள் குறிப்பிடப்பட்டிருந்த விவரச்சீட்டை எடுத்து முழு தொகையும் கட்டப்பட்டு தீர்ந்தது என்று அதன் மேல் குறிப்பிட்டு கையொப்பம் போட்டார். அந்த தொழிலாளி மிகவும் பரவசமடைந்து, நீங்கள் இவ்விதம் செய்வீர்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன், அவர்களோ அது உண்மையானதாக இருக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். நான் இப்பொழுது இதை எல்லாருக்கும் காண்பிக்கப் போகிறேன் என்று சந்தோஷத்தோடும் நன்றி உணர்வோடும் அந்த முதலாளி இடத்திலே கூறினான். அப்பொழுது அவர், நீ கொஞ்சம் பொறுத்திரு, இன்னமும் மணி 12 ஆகவில்லை, என்னுடைய உண்மையை நிரூபிக்கும் எந்த அம்சத்தையும் பயன்படுத்தி கொள்ளத்தக்க உரிமையில் அவர்களுக்கு பங்கில்லை என்று கூறினார்.
மணி 12 அடித்தபோது கடன்கள் ரத்து செய்யப்பட்ட அந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளியிடத்திலே தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு அலுவலக கதவை திறந்து விரைவாக வெளியே வந்து தான் பெற்ற ரசீது சீட்டை மற்றவர்களுக்கு முன்பாக அசைத்து காண்பித்தவனாக சந்தோஷத்தோடு அவர்களை கடந்து சென்றார். வெளியே நின்று அதுவரை வீண் பேச்சை பேசிக்கொண்டிருந்த அனைவரும் வெறிபிடித்தவர்கள் போல அலுவலகத்தின் கதவை நோக்கி விரைந்தனர். ஆனால் கதவோ பூட்டப்பட்டாயிற்று. அதிக தாமதமாகிவிட்டது. அவர்கள் அனைவரும் ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்திலே கூட நாம் 6 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். அருமையான தேவ பிள்ளையே, கிருபையின் காலத்தின் கடைமுனைக்கும் கூட நாம் வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவரிடத்தில் பலவிதங்களிலும் கடன்பட்டவர்கள் போல நம்முடைய நிலவரத்தை குறித்து நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த நாட்களிலே உன்னுடைய ஜெப ஜீவியம், வேதம் வாசித்தல், சபை ஆராதனைகள் மற்றும் வாலிபர் கூட்டங்களில் பங்கு பெறுதல் ஆகியவற்றிலே தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உண்மையற்றவனாய் இருந்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும் நல்லவராய், உனக்கு போதுமானவராய், உன்னை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தியதற்கு மாறாக உன் வழிகள் அவருக்கு பிரியமற்றவையாய் இருந்திருக்கின்றனவா? அந்த தொழிலாளி தன் எஜமானிடத்தில் பண விஷயத்தில் கடன்பட்டிருந்தான். நீ நானும் நம்முடைய தேவனுக்கேற்ற பரிசுத்த ஜீவியம் செய்ய இயலாதவர்களாய், விடுதலை பெற முடியாதவர்களாய், ஏதேனும் பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் அவருக்கு கடன்பட்ட நிலையில் காணப்படுகிறோமா? யோசித்துப்பார். உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை பற்றி என்ன? உன் சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன? நீதிமொழிகள் 23:7 கூறுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று. நீ மறைவாக தேவனுடைய சித்தமில்லாத இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? தவறான நட்போடு கூட நீ காணப்படுகிறாய் அல்லவா? ஆபாசமான புத்தகங்கள் வாசித்தல், தொலைக்காட்சி மற்றும் ஆபாசமான படங்கள் பார்த்தல், இன்னும் இப்படிப்பட்ட சில தவறான செய்கைகளுக்கு நீ உன் வாழ்க்கையிலே நீ இடம் கொடுத்திருக்கிறாய் தானே? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் குற்றங்களையும் உன் உண்மையான நிலவரத்தையும் உள்ளபடி உணர்ந்து ஒரு பாவத்தையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடும் மெய் மனஸ்தாபத்தோடும் இன்றே கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டு விடுவதற்கு நீ வரமாட்டாயா? அப்பொழுது அவரிடமிருந்து நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவாய். அவரிடத்திலே இரக்கத்துக்காக மன்றாடும்படியாய் வா. யோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்பதாக கூறுகிறார். கர்த்தரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்பதாக தானியேல் 9:10 கூறுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பதாக சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று 130ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவ பிள்ளையே, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவருமாயிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தங்கள் குற்றங்களை உண்மையாய் ஒத்துக்கொண்டு அவற்றை அறிக்கை செய்து தயவாய் எனக்கு மன்னியுமப்பா என்று தம்மை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு மனமிறங்கி மன்னித்தேன் என்று கூறுவது மட்டுமல்லாமல் இனி அந்த பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம். அவருடைய இரக்கத்தின் மகத்துவத்தை எண்ணி பார்த்தாயா? எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்வோமாக என்பதாக குறிப்பிடுகிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையின் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்பதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இன்று ஒருவேளை ஒரு வாலிபனாக இருக்கலாம், இல்லையென்றால் இளைஞனாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். இன்னமும் நாட்கள் இருக்கிறது. பணி ஓயட்டும், பணி நிறைவாகட்டும் என்றெல்லாம் எண்ணி நீ உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் எந்த காரியத்திற்காயும் காலதாமதம் செய்யாதே. இளமை என்றும் தொடருவதில்லை. இளவயதும் வாலிபமும் மாயையே என்பதாக பிரசங்கி 11:10 கூறுகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் கிருபையாக தரும் விலையேறப்பட்ட தருணங்களை
அவ்வப்பொழுது தக்க விதத்திலே நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றை எல்லாம் என்றென்றுமாய் நாம் இழந்து போய் விடுவோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறதல்லவா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுதான், அவர் சமீபமாயிருக்கும் நேரம் இதுதான் என்று ஏசாயா 55:6 கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எருசலேமை குறித்து ஆண்டவராகிய இயேசு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் என்று கூறி அதை தொடர்ந்து அதன் மேல் வரவிருந்த அழிவை பற்றி மனவேதனையுடன் கூறுகிறதை லூக்கா 19:42 முதல் 44 நாம் வாசிக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்போம் என்றால் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருக்க வேண்டும். மனம் திரும்பும்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற தவணை காலம் ஒன்று உண்டு. எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. கர்த்தர் உனக்கு தயவு செய்ய ஒரு காலமும் குறித்த ஒரு நேரமும் வைத்திருக்கிறார். உன்னுடைய சந்தேகத்தை நிமித்தம் நீ காலதாமதம் செய்து உனக்கு கிடைக்கும் மேன்மையான ஆசீர்வாதங்களை தவற விட்டு விடாதே. காலம் கடந்த பின் வருந்துவதினால் பயன் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலம் கடந்திடும் முன் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஓடி வந்து, அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீர் சந்திக்கும் இந்த நாளை நாங்கள் அல்லல் தட்டி விடாமல் அதை எங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி சாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.